அப்புறம் இப்போ அகம் சார்ந்த காரகங்களை எல்லாம் பார்த்தோம். இப்போ புறம் சார்ந்த காரகங்களை பற்றி பார்க்கலாம். இரண்டாவது பாவத்தில் இருக்கக்கூடிய புறம் சார்ந்த காரகங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ புறம் சார்ந்த காரகங்கள் சொல்லும்போது பொருளாதார ரீதியாக உள்ள காரகங்கள், பணம் விஷயம் அதை மாதிரிலாம் உள்ள காரகங்கள் தான் புறம் சார்ந்த காரகங்கள்னு சொல்கிறோம். அப்போ எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்றது இந்த இரண்டாவது பாவத்தின் காரகங்கள். அதாவது ஈஸியாக என்கேஷ் பண்ணக்கூடியது. இப்போ ஒரு அவசர தேவைக்கு இப்போ நமக்கு பணம் தேவைப்படுறது அப்படின்னா வீட்டிலேருந்து டக்குன்னு ஒரு ஜுவல்லரி எடுத்துக்கொண்டு போய் அடகு வச்சு பணமாக மாற்றிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் இந்த புறம் சார்ந்த காரகங்கள் அப்படின்றதுனால இந்த இரண்டாம் பாவத்தில் வந்துவிடும். அப்புறமா ஒருவர் பணத்தை கையாளும் விதம், பணம் செல்லும் வழி, பணம் வரும் வழி, ஒருவர் பணத்தை அனுபவிக்கும் யோகம் அப்படின்றது இந்த இரண்டாவது பாவத்தின் காரகம். அதாவது ஒருத்தர் எப்படி அந்த பணத்தை யூட்டிலைஸ் பண்ணுவார், ஒரு நல்ல காரியத்துக்கு இது பண்ணுவாரா, எப்படி செலவு பண்ணுவார், தன்னோட சொந்தத்துக்காக செலவு பண்ணுவாரா, இல்லை வேற விதமாக வேற ஒரு இந்த கேம்பிளிங் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சூதாட்டத்துங்களை செலவு பண்ணுவாரா, இந்த மாதிரி பணத்தை கையாளும் விதம். அதாவது ஒருத்தருக்கு பணத்தை சேமிக்கும் திறமை இருக்கா, அதை நல்ல வழியில் சேமிப்பாரா அப்படின்றதெல்லாம் இந்த இரண்டாவது பாவத்தை வச்சு சொல்லலாம். ஒரு பாவமானது அது பெற்ற தொடர்பு அகம் சார்ந்த தொடர்பாக இருந்தால் அகம் சார்ந்த காரகங்கள் ரீதியாக ஜாதகருக்கு பலனை அனுபவிக்க முடியும். அதே மாதிரி புறம் சார்ந்த பாவமாக தொடர்பு பெற்றால் புறம் சார்ந்த காரகங்களுக்கு ஜாதகர் நல்லா அனுபவிக்க முடியும் அப்படின்றது. இப்போ பணத்தை அனுபவிக்கும் யோகம் அப்படின்றது ஒரு ஜாதகர் பணத்தை அனுபவிக்கும் யோகம் அப்படின்றது அகம் சார்ந்த காரகம் தான் அனுபவிக்கிறார் இல்லையா? அப்போ இந்த இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது பணத்தை நல்லா அனுபவிக்கலாம். ஆனால் என்ன ஆகும், சேமித்து வைக்கும் பழக்கம் இருக்காதுன்றதுனால பொருளாதாரம் செலவு பண்ணிகிட்டே இருப்பார். அனுபவிக்கலாம், ஆனால் ஒரு ஃப்யூச்சர்லையோ இதுலேயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நம்மளால் அது இப்போ கையில் இருக்காது இல்லையா, பணம் கேஷு. அப்படிங்கும்போது கொஞ்சம் சிக்கலாயிடும். அப்போ புறம் சார்ந்த பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். அதாவது அகம் அதிகமாச்சுன்னா புறம் குறைஞ்சி போயிடும், புறம் அதிகமாயிடுச்சுன்னா அகம் குறைஞ்சி போயிடும். ரெண்டுல ஏதாவது ஒன்றுன்றதை புரிஞ்சுக்கணும். இப்படி தான் ஒருத்தர் அதாவது ஒரு ஜாதகருக்கு இந்த 8-12 மட்டும் தொற்றக்கூடாது. 8-12வது பாவங்களை தொட்டால் அது அகத்துக்கும் நல்லதில்லை, புறத்துக்கும் நல்லதில்லை. எப்படியா இருந்தாலும் இந்த 8-12 பாவங்கள் தீமையே செய்யும். அதாவது ஏன் அப்படின்னா ஒரு ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1வது பாவத்திற்கு 8-12 தீங்கை விளைவிக்கக்கூடியது. அப்போ எந்த பாவங்களும் 8-12 தொட்டாலும் அந்த ஜாதகரால் அந்த பாவத்தின் காரங்களை அனுபவிக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு 8-12 அப்படின்னு எந்த ஒரு பாவமும் தொடர்பு பெற்றிருந்தா அந்த ஜாதகர் அந்த பாவத்தின் காரங்களை அனுபவிக்கவே முடியாது, நல்ல நிலையில யூஸ் பண்ண, அதாவது அனுபவிக்க முடியாது. அந்த பாவத்தின் காரங்கள் தீங்கு தான் விளைவிக்கும் இந்த 8-12 அப்படின்றது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், இந்த 8-12 அப்படின்றது ரொம்ப மோசமான பாவம். இப்போ 2வது பாவத்தில் உள்ள புறம் சார்ந்த காரகங்களை ஒவ்வொன்றா விளக்கம் பார்க்கலாம். முதல்ல எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் 2வது பாவத்தில் வரும்னு சொல்லி பார்த்தோம். எளிதில் பணமாக்கக்கூடியங்கும் போது ஈஸியாக கேஷாக மாற்றக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா நகைகள், அணிகலன்கள், ஆபரணம், கோல்டு காயின், தானியங்கள், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஈஸியாக கேஷாக மாற்றிடலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டை எடுத்துன்னு போய் அவசரத்துக்கு கேஷாக வேணும்னா யார்ட்டையாவது கொடுத்தா மாற்ற முடியுமா? அதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது, அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை. 3வது பாவம் அப்படின்றது டாக்குமெண்ட்ஸை குறிக்கக்கூடியது. அப்போ 3வது பாவத்துக்கு 12வது பாவமானது இந்த 2, அதுக்கு எதிர்மறையான டாக்குமெண்ட்டே தேவையில்லாத பொருட்கள் அனைத்தும் இந்த 2வது பாவத்தில் வரும். அப்போ டாக்குமெண்ட் இப்போ 2வது பாவத்தில் உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துக்கும் டாக்குமெண்ட்டே தேவையில்லை. ஈஸியாக கொண்டு போய் நகையை கொண்டு போய் ஒரு அடகு கடையில் அவசரத்துக்கு பணம் வேணும்னு கொடுத்தோம் அப்படின்னா நகையை வாங்கிட்டு பணத்தை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எளிதாக பணமாக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் இந்த 2வது பாவத்தில் வரும். அதுக்கப்புறம் பணம் வரும் வழி அப்படின்னா என்னன்னா ஒருத்தருக்கு பணம் வரும் வழி. பொதுவாக ஒரு பாவமானது 2வது பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தின் மூலமாக ஜாதகருக்கு பணம் வரும். உதாரணத்துக்கு இப்போ 4வது பாவத்தை எடுத்துக்கோங்க. 4வது பாவம் 2வது பாவத்தை தொடர்பு கொண்டால் என்ன ஆகும்னா 4வது பாவம் சொத்து, வீடு அப்படின்றதுக்கான காரகம்.
அப்போ ஒரு ஜாதகருக்கு வீடு வாடகைக்கு விடுறது மூலமாக அவருக்கு வந்து அந்த பணமானது வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4வது பாவம் 2வது பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது இந்த 4வது பாவத்தின் காரகத்தின் மூலமாக பணம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பணம்ன்றது 2வது பாவம், சொத்துன்றது 4வது பாவம். அப்போ 4வது பாவத்தில் உள்ள சொத்தின் மூலமாக 2வது பாவ காரகமான பணம் வந்து ஜாதகருக்கு வந்து சேரும் அப்படி எடுத்துக்கணும். அதுதான் பணம் வரும் வழி அப்படின்றத குறிக்கிறது. அதே மாதிரி பணம் செல்லும் வழி அப்படின்னா இந்த 2வது பாவமானது ஒரு பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தில் உள்ள காரகத்தின் மூலமாக பணம் செல்லும், செலவழியும். இப்போ 2வது பாவம் 3வது பாவத்தை தொடர்பு கொண்டா என்ன ஆகும்னா 3வது பாவத்தில் ஹோம் அப்ளையன்சஸ் அதெல்லாம் இருக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் இந்த 3வது பாவத்தை வரும். அப்போ அந்த 2வது பாவமானது 3வது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது 3வது பாவ காரகத்தின் வழியாக பணத்தை செலவு செய்வார். இப்போ 2வது பாவம் 5வது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது 5வது பாவத்தை தன்னோட சொந்த சந்தோஷத்துக்காக பணத்தை செலவு செய்வார். அப்படி ஜாதகர் வந்து பணத்தை செலவு செய்வார் அப்படி எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான். அதாவது ஒரு பாவம், அது பக்கத்தில் பாருங்க, இந்த புறம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது புறம் சார்ந்த காரகங்கள் ரீதியாக ஜாதகர் பலனை அனுபவிக்க முடியும். அகம் சார்ந்த பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அதன் ரீதியான காரகங்களை நன்றாக அனுபவிக்க முடியும். அதுதான் கான்செப்ட். அதே மாதிரி பணத்தை அனுபவித்தல் ஒரு ஜாதகர் வந்து பணத்தை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்றதுனா, இந்த அனுபவிக்கிறதுன்றது அகம், அதாவது ஜாதகரை குறிக்கிறது. ஜாதகர் தான் நான் யூஸ் பண்ண போறாரு. அப்போ அந்த பணத்தை எவ்வாறு அது அனுபவிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2வது பாவமானது 1, 3, 7, 11 தொடர்பு கொண்டா ஜாதகர் பணத்தை நன்றாக அனுபவிக்க முடியும். அதாவது அகம் சார்ந்த காரகங்களை தொடர்பு கொள்ளும் போது ஜாதகர் பணத்தை நன்றாக அனுபவிக்க முடியும். அதே மாதிரி இந்த 5, 9 அதுவும் அகம்தான், அகம் சார்ந்த பாவம் தான். 5, 9 தொடர்பு கொள்ளும் போதும் ஜாதகர் பணத்தை நன்றாக அனுபவிக்க முடியும். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த 5, 9 அப்படின்றது பியூர் அகம் சார்ந்தம், புறத்துக்கு ஹெல்ப் பண்ணாது, புறத்துக்கு 0. ஆனால் 1, 3, 7, 11 புறத்துக்கு 30% அப்படின்றதுனால பணத்தை வந்து அனுபவிக்கவும் நல்லா இருக்கும், பணத்துக்கு தட்டுப்பாடும் இருக்காது, பொருளாதார ரீதியாக சிக்கல் எதுவும் வராது. ஆனால் 5, 9 பாவமானது புறத்துக்கு 0 அப்படின்றதுனால பணத்தை நன்றாக அனுபவிக்க முடியும், செலவு செய்ய முடியும். ஆனால் ஃபியூச்சரில் பணம் சேவ் ஆகாது அப்படின்றதுனால, சேவ் பண்ண முடியாமல் செலவு பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஃபியூச்சரில் பணம் இருக்காது. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும், பணச்சிக்கல் அப்படின்றது வந்துவிடும். அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு 2வது பாவமானது 2, 4, 6, 10 பாவத்தை தொடர்பு கொண்டா பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதில் அகம் சார்ந்த காரகங்களுக்கு ஒரு கொஞ்சமாக கம்மியாக இருக்கும் பொருளாதாரம். இப்போ 2, 4, 6, 10ன்றது புறம் சார்ந்த பாவம்ன்றதுனால புறம் சார்ந்த காரகங்கள் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும், பொருளாதார ரீதியாக ஒரு கஷ்டம் இருக்காது. ஆனால் அகம் சார்ந்த காரகங்கள் ரீதியாக சிக்கல்கள் உண்டாகும். அதே மாதிரி ஒருத்தர் பணத்தை கையாளும் விதம், எந்த விதமாக பணத்தை செலவழிப்பார், எந்த விதமாக பணத்தை வந்து சேவ் பண்ணி வைப்பார் அப்படின்றதான இந்த பணத்தை கையாளும் விதம் அப்படின்றது வந்து இந்த 2வது பாவத்தின் காரகம். அகம் சார்ந்த தொடர்பாக இருந்தால் பணத்தை வந்து நல்ல வழியில் செலவு செய்வார், தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட சொந்த செலவுக்காக பணத்தை செலவு செய்வார். அதே மாதிரி புறம் சார்ந்த காரங்களாக இருந்தால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பிஸ்னஸ்க்காக, வேற ஒரு விஷயத்துக்காக ஒரு சேமிப்பு அப்படின்றது நிறைய இருக்கும். புறம் சார்ந்த காரணம் தான் பொருளாதார ரீதியாக ஒரு சேமிக்கும் ஆற்றல் வந்து அவருக்கு இருக்கும், பணத்தை சேவ் பண்ணணும் அப்படியே இருப்பார். இந்த புறம் 2, 4, 6, 10 அதெல்லாம் இருந்தால், அந்த மாதிரி தொடர்புகளில் இருந்தால் பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லா காரகங்களும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பார்ட் 1 அப்படின்ற வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னன்னா, இந்த அகம் சார்ந்த காரகங்களில் மனைவியின் சங்கடங்கள், அதாவது கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து கஷ்டங்கள் கிடையாது, மனைவியின் மரணம் அப்படின்றது அந்த காரகம். மனைவியின் மரணம் அது வந்து ஒரு சிறு தவறாய் போயிடுத்து, மன்னிக்கவும். அதுக்கான விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். இந்த அகம் சார்ந்த காரகங்கள்ல மனைவியின் மரணம் அப்படின்றது இந்த அகம் சார்ந்த காரகத்தில் வரும். எப்படி அப்படின்னா, இந்த 2வது பாவம் அப்படின்றது ஒருவரை தன்னுடன் சேர்த்து கொள்ளுதல்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி குடும்பத்தில் மனைவி அப்படின்றத சேர்த்து கொள்கிறோம் இல்லையா.
அதனால தான் அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்போ அந்த மனைவியின் மரணம் அப்படின்றது எப்படி வரும்னா, மனைவின்றது 7வது பாவத்தை குறிக்கக்கூடியது. ஒருத்தருக்கு 7வது பாவமானது தன் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ 2வது பாவத்திலிருந்து 7ஆம் பாவம் எண்ணி பார்த்தீங்கன்னா 8வது பாவமாக வரும். மனைவியின் 8வது பாவத்தை குறிக்கின்றது. அப்போ இந்த 2, 6, 10 அப்படின்ற தொடர்புகள் அப்படின்ற பாவத்தை குறிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் அந்த மனைவியின் மரணத்தை குறிக்கக்கூடிய அந்த 2வது 10 அப்படின்றது 8, 12, 4 அப்படின்னு 4, 8, 12 குறிக்கும். இப்போ 2வது பாவத்திலேருந்து 7வது பாவம் மனைவின்றதை எண்ணிங்கன்னா 8வது பாவமாக வரும். 6வது பாவத்திலேருந்து 7வது பாவம் மனைவின்ற பாவத்தை எண்ணிங்கன்னா 12வது பாவமாக வரும். அதே மாதிரி 10வது பாவத்திலேருந்து 7வது பாவமாக எண்ணிங்கன்னா 4வது பாவமாக வரும். அதாவது 10, 11, 12, 1, 2, 3, 4 அந்த மாதிரி 10லேருந்து எண்ணணும், 4லேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 7வது பாவம் அப்படின்றது 8, 12, 4, 4, 8, 12 குறிக்கிறது. அப்போ 4, 8, 12 அப்படின்றது மனைவியின் மரணத்தை குறிக்கக்கூடியது. அதனால இந்த 2, 6, 10 தொடர்பு உள்ளவர்களுக்கு மனைவியின் மரணத்தை குறிக்கும் அப்படின்றது. அவங்களுக்கு உள்ள கஷ்டங்களை எல்லாம் சொல்றது. அதாவது 2, 6, 10 பொருளாதார ரீதியாக சந்தோஷமான நிலையில் வைத்தாலும் உள்ளூர அந்த கஷ்டங்களானது இருக்கும். சங்கடங்கள்ன்றது தப்பு இல்லை, மனைவியின் மரணம் அப்படின்னு சொல்றாங்க. சங்கடம் மரணம் எல்லாம் ஒன்று தான். இருந்தாலும் அந்த வீடியோவில் அந்த சங்கடங்கள் அப்படின்னு, அதாவது கஷ்டங்கள் சொல்லி போட்டிருப்பேன். அது பியூரா சொல்லணும்னா 4, 8, 12 அப்படின்றது மனைவியின் மரணத்தை குறிக்கக்கூடியது. அதை இங்க பதிவு பண்றேன். இது மாதிரி இந்த பாவத்தோட தொடர்புகளை வச்சு அந்த பாவத்தின் உள்ள காரகங்களை ஜாதகர் எவ்வாறு அனுபவிக்க முடியும், எந்த அளவுக்கு அகம் சார்ந்து அனுபவிக்க முடியுமா இல்லை புறம் சார்ந்து அனுபவிக்க முடியுமான்றதை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் உள்ள பாவங்களை அடுத்த ஒரு வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.